விரக்தியடைந்த அண்டப்புழுகனின் புதிய புறம்பல்களும் எதிரொலிக்கும் போர் முழக்கமும் புதிய தாக்குதல் திட்டங்களோடு புதிய தாக்குதல் பட்டியல்களோடு போருக்கு முழுமையாக தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய ஈரானிய இராணுவமும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையோடு வான்படை முற்றுகையையும் ஆரம்பிக்கப் போகின்றதா? ஈரானிய வான்பரப்பையும் முழுமையாக முற்றுகையிடுவதற்கான திட்டங்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து முழுமையாக வெளியேறிய ஐக்கிய அரபு அமீரகம் ஏன் எதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து முழுமையாக வெளியேறியுள்ளது? இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த வெளியேற்றம் சவுதி அரேபியாவுக்கு எவ்வளவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போகின்றது? ஈரானுக்கு எதிரான எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உச்ச தாக்குதல்களும் தியாக படைகள் மூலமாக அளிக்கப்பட்டு வரக்கூடிய மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் அவுன் எடுத்திருக்கக்கூடிய சில முடிவுகளும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஈராக்கின் புதிய பிரதமரும் தந்திரமாக காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் இந்த தெரிவில் இருக்கக்கூடிய சவால்களும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய ஈராக்கிய அரசாங்கத்திற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இறுதி எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளது. மேலும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு சில நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. அதாவது ஈராக்கிய அரசாங்கம் PMF படைகளை எதிர்ப்பு குழுக்களில் இருந்து முழுமையாக பிரிக்க வேண்டும். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கும் PMF படைகளுக்கும் இடையிலான தொடர்புகளை முழுமையாக துண்டிக்க வேண்டும். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கான நிதி உதவிகளையும் நிதி மூலங்களையும் முழுமையாக துண்டிக்க வேண்டும். ஈராக்கிய அரசாங்கம் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கான நிதி மூலங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும். எதிர்ப்பு குழுக்களுக்கு கீழால் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் அனைத்தையும் முழுமையாக தடை செய்ய வேண்டும். ஈரானுக்கு எதிரான மோதலில் ஈராக்கிய அரசாங்கம் தலையிடக்கூடாது. ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலிருந்து ஈராக்கிய படைகள் முழுமையாக பின்வாங்க வேண்டும். எல்லை விவகாரங்களில் ஈராக்கிய அரசாங்கம் தலையிடக்கூடாது. அதே போன்று ஈரானின் ஆயுத பரிமாற்றல் வளங்களையும் முழுமையாக துண்டிக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு இறுதி எச்சரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. மேலும் இந்த நிபந்தனைகள் வெளியிடப்பட்டதற்கு பின்பு இன்று காலை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக அளிப்பதற்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் மேற்கொள்வோம். எங்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவான பயங்கரவாத குழுக்களை நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம். பயங்கரவாதிகளை தடுப்பதற்கு ஈராக்கிய அரசாங்கம் தவறிவிட்டது. மேலும் இதற்கான எல்லாவிதமான விளைவுகளையும் ஈராக்கிய அரசாங்கமே சுமக்க வேண்டும். ஈராக்கிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுக்கான உச்ச பொருளாதார தடைகளையும் நாங்கள் ஈராக்கின் மீது விதிப்போம். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்களை ஈராக்கிய அரசாங்கம் தடுப்பதற்கு தவறிவிட்டது. மேலும் இந்த நிலைமை மீண்டும் தொடருவதற்கு நாங்கள் விடப்போவதில்லை. தற்போது ஈராக் மீதான அமெரிக்காவினுடைய கண்ணோட்டமும் நிலைப்பாடுகளும் மாறிவிட்டன. இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிரான உச்சக்கட்ட முடிவுகள் எடுக்கப்படும். மேலும் ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் தடுத்து நிறுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இப்படியான நிலைமையில் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு ஈராக்கினுடைய புதிய பிரதமர் வேட்பாளராக அலி அல் ஜெய்தி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நூரி மாலிகி அவர்களே பிரதமர் பதவியில் அமர்த்தப்படுவதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. பின்பு அடுத்த கட்டமாக நூரி மாலிகியினுடைய முழுமையான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பாசெம் அல் பத்ரி அவர்களை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் பாசெம் அல் பத்ரி அவர்களுக்காக நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவர் பெரும்பான்மையை பெறவில்லை. ஒரு வாக்கினால் அவர் தெரிவு செய்யப்படுவதிலிருந்து பின்வாங்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிகளும் ஒன்றிணைந்து பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் நேற்றைய தினம் ஈராக்கின் எதிர்ப்பு குழுக்களுடைய மிக முக்கியமான எதிர்ப்பு குழுவான PMF படைகளுடைய தலைவரின் கீழால் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டது. அரசியல்வாதியாகவும் மிகப்பெரிய வியாபாரியாகவும் பொருளாதாரத்தில் நிபுணத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய நபராகவும் இருக்கக்கூடிய அலி அல் ஜெய்தி அவர்களை ஈராக்கினுடைய பிரதமராக தெரிவு செய்வதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டன. நூரி மாலிகி அவர்களை தெரிவு செய்தாலோ அல்லது பாசெம் அல் பத்ரி அவர்களை தெரிவு செய்தாலோ ஈராக்கினுடைய பொருளாதார நிலைமைகளை காரணம் காட்டி ஈராக்கிய மக்களை தூண்டி விடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தன. அதாவது ஈராக் பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதனால் தற்போதைய நிலைமையில் நூரி மாலிகி அல்லது பாசெம் அல் பத்ரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் ஈராக்கினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து விடும் என்கின்ற சிந்தனைகளை ஈராக்கிய மக்கள் மத்தியில் விதைத்து ஈராக்கிய மக்களை ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும்
மேற்கொள்வதற்கு தூண்டிவிடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளே இந்த முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தன. இதன் விளைவாகவே தற்போது ஈராக்கினுடைய உள்நாட்டு பொருளாதாரங்களை முழுமையாக கவனம் செலுத்தும் வகையிலும் ஈராக்கிய மக்களுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றும் வகையிலும் புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அதே நேரம் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் தற்போது அலி அல் ஜெய்தி அவர்களை தெரிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் நூரி மாலிகி அவர்களும் பஸ்ஸேம் அல் பத்ரி அவர்களும் பிரதமர் பதவியில் அமர்த்தப்பட போகும் அலி அல் ஜெய்தி அவர்களுக்கு முழுமையான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக வேலை திட்டங்களை மேற்கொள்வார்கள். மேலும் அலி அல் ஜெய்தி அவர்களுடைய தலைமையில் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கான முழுமையான ஆதரவும் மறைமுகமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. PMF தலைவருடைய தலைமைக்கு கீழாலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதனால் அலி அல் ஜெய்தி அவர்களை பயன்படுத்தி ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் ஈராக்கிய கூட்டணிகளும் ஒரு தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் இந்த தெரிவில் சவால்கள் இல்லாமலும் இல்லை. பொருளாதார ரீதியாக நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய அரசியல்வாதியாகவும் மிகப்பெரிய வியாபாரியாகவும் திகழக்கூடிய அலி அல் ஜெய்தி அவர்கள் நூரி மாலிகியை போன்றோ பஸ்ஸேம் அல் பத்ரியை போன்றோ பலமானவர் அல்ல. நூரி மாலிகி அவர்களும் பஸ்ஸேம் அல் பத்ரி அவர்களும் இவர்களுக்கு முழுமையான வழிகாட்டுதல்களை வழங்கினாலும் எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆதரவான முடிவுகளை எடுப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் என்றும் ஈராக்கிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இது ஈராக்கிய களத்தினுடைய சவாலாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக தெற்கு லெபனான் கிராமங்களையும் நகரங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கக்கூடிய காப்பெட் குண்டு தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக வெளியேறுமாறும் கட்டளைகளை வெளியிட்டு வருகின்றது. லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய 17க்கும் அதிகமான கிராமங்களில் இருந்தும் நகரங்களில் இருந்தும் லெபனானிய மக்கள் முழுமையாக மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்ட இருக்கக்கூடிய பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்து விட வேண்டும் என கட்டளைகளை பிறப்பித்துள்ளது. மேலும் குறித்த கிராமங்களிலே துண்டு பிரசுரங்களையும் வீசியுள்ளது. கடந்த 4 நாட்களாக தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த எச்சரிக்கைகளுக்கு பின்பு குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் வெளியேறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றிரவு அல்லது நாளை காலைக்குள் குறித்த பிரதேசத்தை தரைமட்டமாக்குவதற்கான கிராமங்களை தரைமட்டமாக்குவதற்கான காப்பெட் குண்டு தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் அவுனுக்கும் இடையிலான முருகல் நிலையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இதன் விளைவாக தற்போது ஜோசப் அவுன் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஆயுத பரிமாற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்காக சில முடிவுகளை எடுத்துள்ளார். அதாவது லெபனானுக்குள்ளே ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்காக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய பாதைகளிலும் லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாதைகளிலும் அதிகளவான இராணுவத்தினை குவித்துள்ளார். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பல தந்திரமான வழிமுறைகளை பயன்படுத்தி சில ரகசியமான வழிமுறைகளை பயன்படுத்தி சிரியா வழியாக ஆயுத பரிமாற்றத்தை மேற்கொள்கின்றார்கள். மேலும் இவ்வாறு ஆயுத பரிமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய லெபனானிய பாதைகளையே தற்போது லெபனானினுடைய ஜோசப் அவுன் முற்றுகையிட்டுள்ளார். அதிகளவான இராணுவத்தினை குறித்த பாதைகளில் களமிறக்கி சோதனை நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளார். ஹிஸ்புல்லாவுக்கான ஆயுத பரிமாற்றத்தை தொடர்ச்சியாக தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடுமே இந்த முடிவுகளை ஜோசப் அவுன் எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அமெரிக்காவினுடைய திட்டங்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய திட்டங்களுக்கு அமைவாக ஜோசப் அவுன் ஹிஸ்புல்லா இராணுவத்தோடு நேரடியாக மோதுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றார். ஜோசப் அவுன் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நேரடியாக சீண்டக்கூடிய முடிவுகளாகும். மேலும் இது உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்கான முடிவுகளாகும். எனவே தற்போது லெபனானிய களத்தில் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத பரிமாற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக ஜோசப் அவுன் இவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்வது ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய கோபத்தையும் அதிகப்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக இனி வரக்கூடிய நாட்களில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் யாரும் எதிர்பார்க்காத பல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக லெபனானிய அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். 1980ஆம் ஆண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட யுத்த தந்திரங்களை நாங்கள் தற்போது பயன்படுத்தி வருகின்றோம் என ஹிஸ்புல்லாவினுடைய தளபதிகள் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார்கள். முன்னைய காணொளிகளில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதற்கமைவாக தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தியாக படைகளையும் முழுமையாக களமிறக்கியுள்ளார்கள். இதன் ஆரம்பமாக இன்றைய தினம் அல் காந்தாரா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றிற்கு அருகாமையில் ஹிஸ்புல்லாவினுடைய ரத்வான் தியாகப்படையை சேர்ந்த ஒரு போராளி களமிறங்கி மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார். அதிகளவான வெடிப்பொருட்களோடு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்திற்கு அருகாமையில் களமிறங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு அருகாமையில் களமிறங்கி வெடிப்பொருட்களை வெடிக்கச் செய்துள்ளார். இதன் மூலமாக அவரோடு சேர்ந்து மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 6க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைப்பிரிவுகள் பின்வாங்கியுள்ளன. குறித்த பகுதியினூடாக முன்னேறி சென்றால் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அழிப்பதற்கு ஹிஸ்புல்லா போராளிகள் களமிறங்கலாம் என்றும் அவர்களுடைய தியாகப்படைகளினால் இழப்புகள் அதிகரித்து விடலாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கி இருப்பதாகவே இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது ஒவ்வொரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அதனோடு இருக்கக்கூடிய சிப்பாய்களையும் முழுமையாக அளிப்பதற்கு ஹிஸ்புல்லாவினுடைய தியாகப்படையை சேர்ந்த ஒவ்வொரு போராளிகளும் களமிறங்கப் போவதாகவே அறிவித்துள்ளார்கள். இதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தடைப்படைகளை முழுமையாக பின்வாங்கச் செய்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மஞ்சள் எல்லை பிரதேச திட்டங்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்க ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் இந்த ட்ரோன்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மின்னணு உபகரணங்களினால் தடுத்து நிறுத்த முடியாததனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் உச்சளவில் அதிகரித்துள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 12க்கும் அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வழமை போன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதனுடைய இழப்புகளை முழுமையாக மூடிமறைத்து வருகின்றது. அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கே அதிர்ச்சியூட்டக்கூடிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. நாங்கள் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டோம். வருகின்ற மே மாதம் 1ஆம் திகதியிலிருந்து நாங்கள் ஒபெக் கூட்டமைப்பிலே இருக்கப் போவதில்லை. மேலும் ஒபெக் கூட்டமைப்புக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்புகளை நாங்கள் முழுமையாக துண்டித்து விடுகின்றோம் என ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. எண்ணெய் உற்பத்தி நாடுகளை உள்ளடக்கிய கூட்டமைப்பே ஒபெக் கூட்டமைப்பாகும். இந்த ஒபெக் கூட்டமைப்பினுடைய 3வது மிகப்பெரிய உற்பத்தியாளராகவே ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படுகின்றது. மேலும் ஒபெக் கூட்டமைப்பு செயற்படுத்தப்படுவதன் மூலமாகவே சர்வதேச சந்தையில் எண்ணெய் விநியோகத்தினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினுடைய சமநிலையானது பேணப்படுகின்றது. சர்வதேச ரீதியில் ஒரு நாளைக்கு எவ்வளவு எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பதனை தீர்மானிப்பதிலும் எண்ணெயினுடைய விலையை தீர்மானிப்பதிலும் அடுத்த கட்ட எதிர்கால நகர்வுகள் தொடர்பாக தீர்மானிப்பதிலும் ஒபெக் கூட்டமைப்பானது முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ளது. இவ்வாறு ஐக்கிய அரபு அமீரகம் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி இருப்பதனால் இதற்கு பிறகு ஒபெக் கூட்டமைப்பினுடைய நிபந்தனைகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கட்டுப்படாது. ஒபெக் கூட்டமைப்பினுடைய உற்பத்தி ஒதுக்கீடுகளுக்கும் கட்டுப்படாது. இதன் விளைவாக ஐக்கிய அரபு அமீரகம் அதிகளவான எண்ணெய் உற்பத்தியை மேற்கொள்ளும். ஐக்கிய அரபு அமீரகம் யாருக்கும் கட்டுப்படாமல் அது நினைத்தவாறு எண்ணெய் உற்பத்தியை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் வரலாற்றிலேயே மிகப்பெரிய எண்ணெய் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஒரு நாளைக்கு மாத்திரம் 10 மில்லியன் எண்ணெய் பீப்பாய்கள் குறைவடைந்துள்ளன. எனவே இப்படியான நிலைமையில் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக வெளியேறி டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போது எண்ணெய் விலையானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படாவிட்டாலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் எண்ணெய் விலையானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. மேலும் இந்த எண்ணெய் விலையேற்றத்தினை டொனால்ட் ட்ரம்பினால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்கவும் முடியவில்லை. மேலும் இந்த எண்ணெய் வெளியேற்றமானது அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் அமெரிக்க மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி வருகின்றது. இதனால் ஈரானுக்கான அழுத்தங்களை வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி ஈரான் ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகளுக்கு முற்றழுத்தங்களை வழங்கி வருகின்றது. எண்ணெய் வெளியேற்றமானது ஈரானினால் பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கும் ஏனைய மேற்குலக நாடுகளுக்கும் வழங்கக்கூடிய மிக முக்கியமான அழுத்தமாகும். எனவே இந்த அழுத்தத்தினை குறைக்க வேண்டுமாக இருந்தால் தற்போது எண்ணெய் வெளியேற்றத்தினை ஓரளவாவது குறைக்க வேண்டுமாக இருந்தால் சர்வதேச ரீதியில் எண்ணெய் விநியோகத்தினை அதிகரிக்க வேண்டும். எனவே தற்போதைய நிலைமையில் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக வெளியேறுவதன் மூலமாக ஐக்கிய அரபு அமீரகம் அதிகளவான எண்ணெய் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். மேலும் அதிகளவான எண்ணெய் உற்பத்தியை மேற்கொண்டு சர்வதேச ரீதியில் ஏற்றுமதி செய்ய முடியும். ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி இருப்பதனால் ஒபெக் கூட்டமைப்பினுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட தேவையில்லை. ஒரு நாளைக்கு இத்தனை பீப்பா எண்ணெய்களை தான் உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒபெக் கூட்டமைப்பினுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட தேவையில்லை. எனவே இவ்வாறு ஐக்கிய அரபு
அமீரகம் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி இருப்பதனால் அதிகளவான எண்ணெய் உற்பத்தியை மேற்கொள்வதனால் தற்போதைய சூழ்நிலையில் சர்வதேச சந்தையில் எண்ணெயினுடைய விநியோகம் அதிகரிக்கும். இதன் விளைவாக தற்காலிகமாக எண்ணெய் வெளியேற்றத்தினை ஓரளவு குறைக்க முடியும். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார அழுத்தத்தை குறைப்பதற்கும் எண்ணெய் வெளியேற்றத்தினை குறைப்பதற்கும் எண்ணெய் விநியோகத்தை அதிகரிப்பதற்கும் டொனால்ட் ட்ரம்பினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நகர்வாகவே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இந்த முடிவு பார்க்கப்படுகின்றது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஐக்கிய அரபு அமீரகத்தை பயன்படுத்தி இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கு சில காரணங்களும் இருக்கின்றன. அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் அதிகளவான எண்ணெய் உற்பத்தியை மேற்கொண்டு அதனை விநியோகம் செய்வதற்காக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பயன்படுத்தாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை பயன்படுத்த முடியும். குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய துறைமுகம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோர்ஃபகான் துறைமுகமாகும். இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய துறைமுகம் ஃபுஜைரா துறைமுகமாகும். இந்த 2 துறைமுகங்களும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் தள்ளியே காணப்படுகின்றன. ஈரான் கட்டுப்படுத்தக்கூடிய ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே இந்த துறைமுகங்கள் காணப்படுவதில்லை. எனவே தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்சான் எண்ணெய் உற்பத்தி தளத்திலிருந்து ஃபுஜைரா துறைமுகத்தை நோக்கியும் கோர்ஃபகான் துறைமுகத்தை நோக்கியும் எண்ணெயை பாய்ச்ச வேண்டும். மேலும் இதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளேயே குழாய்களும் காணப்படுகின்றன. இருப்பினும் ஈரானிய தாக்குதலினால் இந்த குழாய்கள் சேதமடைந்துள்ளன. எனவே தற்போது இந்த குழாய்களை அவசரமாக மீள கட்டமைத்து மேலும் இன்னும் தரைவழி வழிமுறைகளை பயன்படுத்தி இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் உற்பத்தி தளங்களிலிருந்து இலக்கம் 1 மற்றும் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கோர்ஃபகான் துறைமுகத்தை நோக்கியும் ஃபுஜைரா துறைமுகத்தை நோக்கியும் எண்ணெய்களை நகர்த்த வேண்டும். இதற்கு பின்பு குறித்த துறைமுகத்திலிருந்து எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான முயற்சிகளையே தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொள்ளப் போகின்றது. அத்தோடு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தோடு சம்பந்தப்படாத ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த தெற்கு துறைமுகங்களை பயன்படுத்தி அதிகளவான எண்ணெய்களை விநியோகம் செய்வதற்காகவும் ஏற்றுமதி செய்வதற்காகவுமே தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டங்களுக்கு அமைவாக வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே ஐக்கிய அரபு அமீரகம் இந்த முடிவுகளை எடுத்துள்ளது. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகம் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து முழுமையாக வெளியேறி இருப்பது ஈரானை விட அதிகளவாக சவுதி அரேபியாவுக்கே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போகின்றது. சவுதி அரேபியாவை ஒபெக் கூட்டமைப்பை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான தலைமையாக காணப்படுகின்றது. மேலும் இவ்வாறு ஐக்கிய அரபு அமீரகம் ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி சர்வதேச ரீதியில் எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்வது சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் விநியோகத்திற்கு மிகப்பெரிய தடையாக மாறிவிடும். ஏற்கனவே யார் மிகப்பெரிய அடிமை என்கின்ற போட்டி சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் காணப்படுகின்றன. மேலும் தற்போது ஐக்கிய அரபு அமீரக அடிமைகள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் சவுதி அரேபிய அடிமைகளை பாதிக்கப் போகின்றன. இதனால் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த வேலை திட்டங்கள் வெற்றி அளித்தால் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை பயன்படுத்தி எண்ணெய் விநியோகத்தை மேற்கொண்டால் சர்வதேச ரீதியில் எண்ணெய் வெளியேற்றமானது படிப்படியாக குறையும், தற்காலிகமாக குறையும். மேலும் இவ்வாறு எண்ணெய் வெளியேற்றம் தற்காலிகமாக குறைவது ஈரானினுடைய ஹெர்மோஸ் ஜலசந்தி முற்றுகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் ஒப்பீட்டளவில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இந்த முடிவுகள் ஈரானை விட சவுதி அரேபியாவையே பாதிக்கப் போகின்றது. அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானிய ராணுவத்தினர் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஃபுஜைரா மற்றும் கோர்ஃபகான் துறைமுகங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒட்டுமொத்த திட்டங்களும் தவிடுபடியாகிவிடும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் 2 ட்ரோன்களை பயன்படுத்தி 2 ஏவுகணைகளை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இந்த திட்டங்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியும். எனவே ஈரான் இந்த முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டமானது சாதகமாக நடைபெறுமாக இருந்தால் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக ஈரான் நிச்சயமாக இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளும். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து தற்போதைய நிலைமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முட்டுக்கட்டையை உடைப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஆலோசகர்களோடு கடுமையான விவாதங்களை மேற்கொண்டு வருவதாகவும் ஈரானை அடிப்பணிய வைப்பதற்காக சரணடைய வைப்பதற்கான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பான வீரியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் விரக்தியடைந்து ஈரானை அடிப்பணிய வைப்பதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த விரக்தி அவருடைய கருத்துக்களிலேயே வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரான் ஒரு மிகப்பெரிய சரிவு நிலையில் இருப்பதாக ஈரானிய தலைமைகள் தற்போது தான் எங்களுக்கு தெரிவித்தார்கள். அவர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலைகளை சரி செய்து வருவதாகவும் எப்படியாவது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறந்து விடுங்கள் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். மேலும் ஈரானியர்களினால் இவற்றை செய்ய முடியும், ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அவர்களுக்கு திறக்க முடியும் என நினைக்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். நாங்கள் மிகப்பெரிய சரிவு நிலையில் இருக்கின்றோம் என ஈரானிய தலைமைகள் அமெரிக்காவுக்கு அறிவித்திருப்பதாக அண்டப்புழுகன் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அவருடைய விரக்தியை உறுதிப்படுத்துகின்றது.
அடுத்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையோடு வான்படை முற்றுகையையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராகி வருவதாக ஈரானிய உளவுத்துறையினர் மதிப்பிட்டுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அடுத்த கட்டமாக ஈரானினுடைய வான்பரப்பை முழுமையாக முற்றுகையிடுவதற்கே திட்டமிட்டு வருகின்றது. இன்னும் சில நாட்களுக்குள் இந்த முற்றுகை அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே ஈரானிய உளவுத்துறையினர் மதிப்பிட்டுள்ளார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானின் வான்பரப்பை முற்றுகையிடப் போகின்றது. இப்படியான நிலைமையில் ஈரானிய ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் போருக்கு முழுமையாக தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய இலக்குகளை நாங்கள் முழுமையாக புதுப்பித்துள்ளோம். புதிய வழிமுறைகளை, தந்திரோபாயங்களை, முறைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லா விதமான திட்டங்களையும் முடித்துவிட்டோம். புதிய தாக்குதல்களுக்கு தேவையான நவீன ஆயுதங்களையும் புதிய உபகரணங்களையும் இராணுவ தளவாடங்களையும் நாங்கள் தயாரித்து விட்டோம். எதிரியினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராகிவிட்டோம். மேலும் எதிரியினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களில் சம்பந்தப்படக்கூடிய எதிரியினுடைய நண்பர்களுக்கும் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். எனவே ஈரான் முழுமையாக போருக்கு தயாராக இருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் போர் முழக்கம் எதிரொலிக்கின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.